அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல மாடல் 6ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த சம்மை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா 15, 18, 9 இதோட எல்சிஎம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த நம்பர்ஸை எடுத்து அப்படியே எழுதணும். 15, 18, 9 எடுத்து எழுதியாச்சா. அதுக்கடுத்து எப்பவும் போல இந்த மூணு நம்பர்ஸும் காமனா எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அடுத்து 2 டேபிள்ஸ்ல 3 நம்பர் கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். 15 வந்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகாது. 18 வந்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். 9 வந்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ல செக் பண்ணி பார்க்க போறோம். 3 டேபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிள்ஸ்ல நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். அப்போ 3 டேபிள்ல நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது 5 × 3 15ன்றது கிடைக்கும். 6 × 3 18ன்றது கிடைக்கும். 3 × 3 9ன்றது கிடைக்கும். சரியா? இதை 3ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 5 கிடைக்கும். 15 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 18 3ஆல கேன்சல் பண்ணா 6ன்றது கிடைக்கும். 9 3ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 3ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போறோம். 5 6 3 இருக்கு. இது மூணும் காமனா எந்த நம்பர்ல கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்க போறோம். 2 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 6ன்றது மட்டும் தான் கேன்சல் ஆகும். 3 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர் கேன்சல் ஆகும். 5 கேன்சல் ஆகாது. அப்போ மூணுமே காமனா டிவைட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இல்லை. அப்படின்றப்போ ஏதாச்சும் 2 நம்பர் வந்து காமனா இல்லையாச்சும் டிவைட் ஆச்சுன்னா அதுலயுமே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்போ 6ம் 3யும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிள்ஸ்ல நம்ம அகைன் கேன்சல் பண்ண போறோம். அப்போ இந்த 5 வந்து கேன்சல் ஆகாதுல்ல. ஸோ வந்து 5 எடுத்து அப்படியே எழுதிடணும். அதுக்கடுத்து 6 வந்து 3ஆல நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2ன்றது கிடைக்கும். 3யை நம்ம 3ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1ன்றது கிடைக்கும். 1 × 3 3, 2 × 3 பாத்தீங்கன்னா 6, 5 வந்து கேன்சல் ஆகாதனால அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த 3 நம்பர் காமனா எதையாச்சும் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். 5 2 1ன்றது இருக்கு. இது மூணுமே காமனா எதுலையுமே டிவைட் ஆகாது. 2 நம்பரை செக் பண்ணி பார்க்குறோம். அதுவுமே காமனா டிவைட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ வந்து அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வேல்யூஸ் இருக்கிற நம்பர்ஸ் இந்த 3 3 எடுத்து அப்படியே நம்ம மல்டிபிள்ல போடணும். மல்டிபிள்ல போட்டோம்னா 3 × 3ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்க எல்சிஎம் கேட்டிருக்கனால இங்க லாஸ்ட்ல இருக்க நம்பர்ஸுமே எடுத்து மல்டிபிள் பண்ணணும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5 × 2 × 1 இருக்குல்ல, இதையுமே அதை கூட சேர்த்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 × 2 × 1ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3 × 3யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 9ன்றது கிடைக்கும். 5 × 2 பார்த்தீங்கன்னா 10, 10 × 1ஓட வேல்யூ 10 தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அகைன் வந்து 9 10 மல்டிபிள் பண்றோம். 9 10 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 90ன்றது கிடைக்கும். இந்த 90 தான் 15, 18, 9ஓட எல்சிஎம் வேல்யூ. இப்போ அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 15, 18, 9 இந்த நம்பர்ஸை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போறோம். இந்த 15, 18, 9 இந்த நம்பர்ஸ்லாம் எதுல காமனா டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா இந்த 18 மட்டும் தான் 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுது. இந்த 2 நம்பர்ஸ் ஆகலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ல செக் பண்றோம். இது மூணுமே 3 டேபிள்ல வந்து கேன்சல் ஆகும். ஸோ வந்து 3 டேபிள்ல ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். அப்போ 3 டேபிள்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 15 3ஆல நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்றது கிடைக்கும். 5 × 3 பார்த்தீங்கன்னா 15ன்றது கிடைக்கும். 6 × 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ன்றது கிடைக்கும். 3 × 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை அகைன் வந்து எதுல காமனா டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். 5 6 3 இது மூணுமே காமனா டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் இல்லை. அப்படின்றப்போ நம்ம ஏதாச்சும் 2 நம்பரை செக் பண்ணி பார்க்குறோம். 5ம் 6ம் காமனா எதையாச்சும் டிவைட் ஆகுதா, இல்லை 6ம் 3ம் காமனா எதையாச்சும் டிவைட் ஆகுதா செக் பண்ணி பார்க்குறோம். 6ம் 3ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள்ஸ்ல அகைன் கேன்சல் ஆகுது. ஸோ வந்து அகைன் 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண போறோம். அப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 கேன்சல் ஆகாததுனால அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. 6ஐ கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2ன்றது கிடைக்கும். 3ஐ கேன்சல் பண்ணோம்னா 1ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து அகைன் இந்த 3 நம்பரும் காமனா எதையாச்சும் டிவைட் ஆகுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். எதுலுமே டிவைட் ஆகலை. 2 நம்பர் காம்பினேஷன்லையும் பார்க்குறோம், அதுவுமே டிவைட் ஆகலை. அப்படின்றப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிச்சாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்க நம்பர்ஸை எடுத்து அப்படியே மல்டிபிள்ல எழுதினோம். இந்த 3 3 எடுத்து ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ல எழுதியாச்சு. அதுக்கடுத்து எல்சிஎம் கேட்டிருக்கனால இந்த லாஸ்ட்ல இருக்கிறதுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். 5 × 2 × 1ன்றதை இதோட சேர்த்து அப்படியே மல்டிபிள்ல எழுதியாச்சு. அதுக்கடுத்து 3 × 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9ன்ற வேல்யூ கிடைக்கும். 5 × 2 × 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்றது கிடைச்சிச்சு. அப்போ 9 10 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 90ன்றது கிடைச்சிச்சு. 90 தான் 15, 18, 9ஓட எல்சிஎம் வேல்யூ. இப்போ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 6,
9 and 27. வாட் இஸ் தி எல்சிஎம்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 6, 9, 27 இதோட எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.